நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி பாப்பா நேற்று சாயங்காலம் 6 மணிலேருந்து காணும், தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்கலன்னா தூத்துக்குடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து குளத்தூர் அனுப்பியிருக்காங்க. குளத்தூர் வந்து இது எங்கள் லிமிட்டு கிடையாது, நீங்கள் வந்து விளாத்திக்குளம் போங்க, ஏன்னா ஏஜ் 20 வயசுனா தான் அவங்க கணக்கில் வருமா, 17 வயசு குழந்தைக்கு. அதனால அங்கே அனுப்பியிருக்காங்க. அங்கே போயும் தவறான வார்த்தைகள் பேசியிருக்காங்க. பிள்ளைய உன் பிள்ளை இவன் கூட ஓடி போயிருக்கும், இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் பேசியிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் மன உளைச்சல் இருக்கிறோம், இந்த மாதிரி பேசுகிற ஒரு நிர்வாகத்திலிருந்து பேசுகிற தப்பா இல்லையா? அதுக்கப்புறம் இவங்க தேடி பார்த்துட்டு காலையில போய் தேடி இருக்காங்க. ஆனால் அப்ப எல்லாம் பிள்ளை அங்கே இல்லை, அந்த இடத்துல பிள்ளை கிடையாது. 11 12 மணிக்கு மேலே அந்த இடத்துல கொண்டு வந்து, இது ஒரு ஆள் செய்கிற வேலை கிடையாது. பிள்ளையை வந்து முழுமுண்டமா செதைச்சு போட்டிருக்காங்க. இது நல்லா படிக்கிற பிள்ளை, வேற யார்கிட்டையும் எந்த ஒரு ஆட்டிடியூடும் கிடையாது, யார்கிட்டையும் கூட கூட்டத்தில் நிற்க மாட்டா. வெயில் ஹோம்ஒர்க் எழுத போனா கூட வீட்டுக்கு தான் வருவா. கூட துணைக்கு எங்க போனாலும் ஆள் போகும். என்னைக்கு ரெகுலரா அவ கூட போற பொண்ணு நேத்து மட்டும் போகலையாம். எனக்கு தகவல் 3 மணிக்கு தான் வீட்டுல தெரிஞ்சது. நான் அதுக்கப்புறம் அங்க இருந்து ஊர்ல இருந்து பைக்ல வந்தேன். இதுதான் நடந்தது. எங்களுக்கு இது சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கணும். என் பிள்ளைக்கு நடந்ததுக்கு கவர்மெண்ட் நல்ல நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். நடவடிக்கை எடுத்து கொடுத்தா மட்டும்தான் பாடியை வாங்குவோம். ஆமா, அதை நாங்க எஸ்பி சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். அவர் அவங்க சட்ட ரீதியா அவங்க மேல நான் நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, பண்றாங்களா இல்லையான்னு தெரியாது. சார் அதிகாரப்பூர்வமா அவங்க பதவியிலே இருக்கக்கூடாது. ஒரு அதாவது அவங்க வீட்லயும் குழந்தைகள் இருக்குல்ல, அவங்க வீட்லயும் குழந்தைகள் அவங்களுக்கு நடந்தா இப்படி அசால்ட்டா இருப்பாங்களா? அந்த டயத்துல ஒரு நார்மலா ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா அந்த குழந்தைக்கு ஒரு அறவுற உயிரோட இருந்தா கூட கண்டுபிடிச்சிருந்தா ஏதோ காப்பாத்திருக்கலாம்ல. எங்களோட மனசு ஆரங்கம் கொஞ்சம் பிள்ளைக்கு நடந்துச்சு, பிள்ளைவா காப்பாத்திரும் ஒரு மனசு ஆரங்கமா எங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. அது கூட எங்களுக்கு கிடைக்கல. கடைசி நாங்க பணமா தான் எடுத்திருக்கோம். அதுவும் நாங்களா பார்த்து எடுத்தது, அவங்க டிபார்ட்மெண்ட் யாரும் வந்து எடுக்கல. அதுக்கப்புறம் அதிகாரி மாதிரி வந்திருக்காங்க. இது முதல்ல செஞ்சிருந்தாங்கன்னா